ஸோ டாஸ்க் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் அது நாளைக்கு ஒரு இது பேசிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் முடிச்சிடலாம், 1 or 2 days முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் மெட்டா ஆட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் எல்லாமே நான் பார்த்துறேன் எல்லாத்தையும். ஸோ நிறைய பேர் கம்ப்ளீட்டட் போட்டிருக்கீங்க. எஸ்டிபி இன் ப்ராக்ரஸ், வெரி குட். பட் நான் கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணுவேன், உங்களுக்கு பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. Marketing research, competitors, ஸோ இது மூணும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே மார்க்கெட்டிங் ரிசர்ச் நம்ம பண்ணணும், காம்படிட்டர்ஸ் பற்றி, கீவேர்ட்ஸ் பற்றி, ஆடியன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இன்டர்நெட்டில் நம்மளை பற்றி தேடுறாங்கன்னா எந்த மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் ரிசர்ச்னா என்னது? மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது போய் கூப்பிடுங்க. Means collecting information to make better marketing decisions. So market research ஒன்றும் இல்லை, collecting information to make better marketing decisions. இப்போ ஏஐ வந்துருச்சு, இந்த ஏஐ வந்ததுனால என்னென்னலாம் மாறும் அப்படிங்கிறதுனால ஏஐ சம்பந்தமான டூல்ஸ் எல்லாம் எப்படி வருது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு, இந்த டூல்ஸ் எல்லாம் வந்தங்காட்டி அது வேற எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ், மார்க்கெட்டிங் ஆர் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ். மார்க்கெட்டிங் ஆர் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ when we run an ad, ஓகேங்களா, நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்கன்னா we check what other institutes are offering, what students search for, what pain points do they have. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட் ரிசர்ச் கீழே வரும். ஸோ மற்றவங்க என்ன ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே வரும். இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட வெப்சைட் இருக்கும், நான் ஹோம் பேஜில் எப்படி பண்ணியிருக்கேன், நம்மளோட காம்படிட்டர்னு வச்சுக்கோங்களேன், யார் எடுத்துக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எடுத்துக்கலாம், ஐபிசிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எப்படி நான் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன், என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு போட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு ஒரு பேனர் இமேஜ், ஒரு என்கொயரி ஃபார்ம் வச்சிருக்கேன். இவங்க ஐபிசிஎஸ் குளோபல் நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் இவங்க வச்சிருக்காங்க. இதுலயே பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர், இங்க வந்து கோர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டு ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூருக்காக வச்சிருக்காங்க, இது இந்தியா லெவல்ல ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ 2 டைப் ஆஃப் பேஜஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் மோர் தென் 1 சிட்டிஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்க இந்தியா ஃபுல்லா வைக்கிறது வச்சிருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டா ஒரு இது வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 சேமா இருக்க மாதிரி இல்ல, கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. எஃப்ஐக்யூ, டெஸ்டிமோனியல் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இந்த காம்படிட்டர்ஸ் நீங்க என்னைக்கு எடுத்து இது வந்து நான் சொல்றது காம்படிட்டர் ஸ்டடி. ஸோ இதுல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இவங்க என்ன இப்ப கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க எடுத்தோன்னே பாருங்க, கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா, கோவில் அந்த ஈஷா இது ரயில்வே ஸ்டேஷன் அதை பண்ணியிருக்காங்க. என்கொயரி ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காங்க.
ஸோ இவங்க ஃபோக்கஸ் பண்ணது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல எது வருதோ அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்றது இதா இருக்கும். ஸோ இவங்க இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு கம்பெனியும் என்ன ஸ்ட்ராட்டஜி இது பண்றாங்க, ஃபீஸ் என்ன ஆஃபர் பண்றாங்க, சிலபஸ் என்ன கொடுக்குறாங்க, டியூரேஷன் எவ்வளோ, 45 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் இப்படி என்னென்ன டியூரேஷன் தர்றாங்க, தனித்தனி மாடியூல்ல கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ மார்க்கெட் ரிசர்ச்ல வந்து அகெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து காம்படிட்டர் ரிசர்ச் அப்படின்னா சேம் இதே தான். ஒவ்வொரு காம்படிட்டர் வெப்சைட்டை போய் அவங்க என்ன ஃபீஸ், என்ன சிலபஸ், என்ன ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க, என்ன யூனிக் பாயிண்ட் இருக்கு, பிளேஸ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இது மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். ஓகே. ஸோ காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அடுத்தவங்க என்ன தர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்க என்ன கொடுக்குறீங்க அதை விட பெட்டரா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால காம்படிட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு வந்தீங்கன்னாவே நீங்க லேண்டிங் பேஜ்னு வருவீங்க. அதெல்லாம் நான் எஸ்இஓ டைம்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதே மாதிரி கீவேர்ட் ரிசர்ச். கீவேர்ட் ரிசர்ச் இந்த இடத்துல கொடுக்க பார்த்தீங்களா, மார்க்கெட்டிங் ரிசர்ச். இதுல என்ன பண்ணுவீங்கன்னா காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. கீவேர்ட் ரிசர்ச். கீவேர்ட்னா ஒரு கஸ்டமர் என்ன கீவேர்டு போட்டு கூகுள்ல தேடுவாங்க, அந்த கீவேர்டுக்கு நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகுதா, அந்த கீவேர்டுக்கு காம்படிட்டர்ஸ் எல்லாம் என்னென்ன ரேங்க் ஆகுறாங்க, அந்த கீவேர்டு வந்து வெப்சைட்டுக்குள்ள எத்தனை தடவை யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு வச்சிருக்கேன். இப்போ இதுதான் என்னோட மெயின் கீவேர்டு அப்படின்னா நான் 13 தடவை இந்த கீவேர்டு யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ 13 டைம்ஸ் ஐம் யூசிங் திஸ் கீவேர்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இதைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் போனேன், 6 டைம் தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன, இது வந்து செகண்டரியா தான் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், செகண்ட் ஒன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால கீவேர்டு அனாலிசிஸ் நீங்க பண்ணணும். தட் இஸ் அ செப்பரேட் டாபிக். ஒரு மந்த்லி வந்து எந்த கீவேர்டு எவ்வளவு அதிகமா, ஏன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுங்கிறத நான் எப்படி முடிவு பண்ணேன், ஃபர்ஸ்ட் இந்த 13 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேஜ்ல, இந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும்னு நான் எப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னா இதுக்கு நான் கீவேர்ட் பிளானர் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். கூகுள் ஆட்ஸ்ல வர்ற கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கீவேர்ட் பிளானர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப எஸ்இஓ வர்றப்ப நான் உங்களுக்கு வர்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் மெட்டா ஆட்ஸ்னு காட்டி அது தேவைப்படாது உங்களுக்கு. அடுத்து ட்ரெண்ட் என்ன போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க google.com/trends. ஸோ இந்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது பைத்தான்ங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஐம் ஜஸ்ட் கம்பேரிங் திஸ் ட்ரெண்ட். ஜாவா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சேம் டைப் ஆஃப் கம்பேரிசன் வேணும். ஜாவா சர்ச் டைம் அதெல்லாம் போடக்கூடாது. இப்போ நீங்க போட்டீங்கன்னா ப்ளூ கலர் பைத்தான், ரெட் கலர் ஜாவா. ஸோ ப்ளூ கலர் அதிகமா இருக்கு. எப்போ? பாஸ்ட் 24 ஹவர்ஸ். நம்ம 24 ஹவர்ஸ் வேணா பாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு வைங்க. இது வந்து எங்கன்னா வெப் சர்ச்ல, கூகுளோட சர்ச்ல எது அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாவா இருந்ததை ஆல்மோஸ்ட் 2022க்கு அப்புறம் 22க்கு அப்புறம் பைத்தான் அப்படியே ஓவர்டேக் பண்ணுது. ஸோ மறுபடியும் மேலே கீழே போயிட்டு வருது. அப்புறம் ஒரு கன்சிஸ்டண்டா அப்படியே பிடிச்சிட்டு ஜாவா கீழே போகுது, மேலே வருது. ஸோ இந்த ட்ரெண்டை நீங்க அனலைசிஸ் பண்ணணும். மார்க்கெட் ரிசர்ச்ல ட்ரெண்ட் எப்படி போகுது. இப்போ நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், சார் நம்ம வந்து பைத்தான் கோர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம், ஜாவா கோர்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அதுதான் அதிகமா தேடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலயே கீவேர்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்தான் அப்படிங்கிறது வந்து பாருங்க, சர்ச் இன்ட்ரெஸ்ட் ஆன்லைன் பைத்தான்ங்கிறது +170 தேடுறாங்க. பைத்தான் ஆன்லைன், பைத்தான் கம்பைலர், கம்ப்யூட்டர் ஆன்லைன், இந்த மாதிரி இது தனியா இருக்கு, நம்ம கீவேர்ட் பிளானர்லயே இருக்குங்க. பட் இருந்தாலும் இங்க அவங்க புதுசா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவால என்ன இது இருக்கு, எல்லாமே வந்து பெருசா இல்லை. அது 6% டிக்ளைன் ஆயிடுச்சு, இது 2% ஆகுது. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் வருது. அதாவது பிளஸ்ல காமிக்கிறாங்க, கம்பைலர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது காமிக்கிறாங்க. பட் ஓவராலா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பைத்தானுக்கு தான் நம்மளுக்கு அதிகமாக போகுது, ஜாவாவுக்கு கம்மியா இருக்கு. ஜாவா ஒன்று என்டர்பிரைஸ் பேஸ் பண்ணுது.
இது மாதிரி நீங்க எது வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். எந்த இது வேணாலும் அப் டு 3 ஆர் 4 கம்பேரிசன்ஸ் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ரலா நீங்க பார்க்கணும்னா ட்ரெண்டிங் நவ் அப்படின்னு போனீங்கன்னா இப்ப என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது இது எல்லா செக்டர்ஸ்லயும் சேர்ந்து வரும். ஆல் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன்ல மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த போர்டு எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸ். ஸோ ஏன்னா இந்த ட்ரெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஆல் கேட்டகரிஸ் போட்டுட்டு ஹோம்லேயே போயிட்டு இப்போ நான் வந்து பைத்தான் கோர்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டாபிக் வச்சுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாபிக். ஸோ இந்த டாபிக் வச்சு இந்தியாவில் பாஸ்ட் 24 ஹவர்ஸ் இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இதுல என்ன வர்றேன் அப்படின்னா queries, ரைசிங் queries அப்படின்னு போட்டு வருது. பிரேக் அவுட் அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை தாண்டி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் லாஸ்ட் 24 ஹவர்ஸா நல்லா போயிட்டு இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் டெல்லி நினைக்கிறேன். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கூகுள் கீவேர்ட் பிளானர். அப்ப எதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா நீங்க ஒரு பிளாக் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டிங்கா போற டைட்டில் எடுத்துட்டு எழுதலாம், அந்த டாபிக் எடுத்துட்டு நீங்க எழுதலாம். ஸோ ரைசிங் queries, டாப் queries அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் 1 வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 வீக் நீங்க பாருங்க. ஸோ பாஸ்ட் 1 வீக்ல எந்த வேர்டு அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா கிளியரா வரலைங்க. லக்னோ வாட் இஸ் பிபிசி இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ இதையே நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பிளாக் கண்டென்ட்டா நீங்க எழுதலாம். ஸோ எழுதுனீங்க அப்படின்னா ட்ரெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கனால டக்குன்னு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் யாராவது சர்ச் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வர மாதிரி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு டெக்னாலஜி எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே அவுட் ஆஃப் 100 இருக்கும். டாபிக் அப்படிங்கிறத வச்சுக்குவோம் நம்ம. இது வந்து பாஸ்ட் 3 மந்த்ஸ் டேட்டா வைக்கிறேன். 1 டே டேட்டாவும் நமக்கு பார்த்தாரு. இப்போ பாஸ்ட் 3 மந்த்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 60லேயே இருக்கு. அவன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த 16 காமிக்கிறாங்க. ஸோ 60க்கு மேலே தான் இருக்கு. ட்ரெண்ட் ஒன்றும் குறையில. ஸோ ஐஐஎம் மும்பை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அகமதாபாத் நிறைய வந்து கோர்ஸ் சம்மந்தமாகவும் வந்துட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. யூடியூப் சர்ச் தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல என்ன மாதிரி தேடுறாங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், ஃபுல் கோட், கூகுள் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ் இந்த மாதிரி தேடுறாங்க. ஸோ யூடியூப்ல இது பேஸ் பண்ணி நீங்க வீடியோ கிரியேட் பண்ணலாம் இந்த ட்ரெண்டிங்கை பேஸ் பண்ணி. இல்ல வேர்ல்டு வைடா என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் எடுத்துக்கலாம், இல்ல ஒவ்வொரு கண்ட்ரியாவும் எடுத்துக்கலாம். நீங்க தமிழ்நாடு லெவல் எடுத்துக்கலாம், அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு மாஸ்டரிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நியர்பி டிஜிட்டல் ஏஜென்சி, எஸ்இஓ டிஜிட்டல் ஏஜென்சி, இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இப்படிலாம் வருது. நீங்க கோயம்புத்தூர் ஸ்டேட் மட்டும் வருங்க. தமிழ்நாடு சிட்டிஸ் வரல. தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 40க்கு மேலதான் இருக்கு. ஓவரால் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் 60க்கு மேல வருது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் 40 மேல இருக்கு. ROAS in digital marketing, best digital marketing companies, HSN Code, Orange Digital Marketing. ஸோ இதெல்லாம் வந்து தேடுறாங்க. நீங்க இன்னும் பெட்டரா போகணும்னா கோர்ஸ்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு எப்படி இருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு குறைவா வருது, ஏன்னா அது வந்து சர்வீசஸ் எல்லாம் சேர்ந்து வருது. இதுல டிஜிட்டல் ஸ்காலர், கூகுள் ஆட்ஸ், கீவேர்ட் பிளானர், ஃபிட்டா அகாடமி, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ ஃபிட்டா வந்து ட்ரெண்ட்லயே வர்றாங்க, ஏன்னா பிரான்ச்சஸ் நிறைய இருக்கிறதுனால அது வருது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் வரலாம். இடமையில தேடுறாங்க, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்பாட் இது வந்து தேடுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தேடுறது உங்களுக்கு இருக்கு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் கீவேர்ட்ஸ் வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணுது.
இதெல்லாம் கீவேர்ட் பிளானர்ல இருந்தவங்க இப்போ இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறப்ப அதுல இருந்தது, இப்போ இதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. இது ரிலேட்டடா கீவேர்டு சர்ச் கொரி எடுத்துட்டு வரும். Price search terms for exploring search interest, digital marketing certification, digital marketing certification. Digital marketing jobs. Commonly search queries அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்ம ஆக்சுவலா எஸ்இஓ படி நம்ம கீவேர்ட் பிளானர்ல போய் பார்த்துக்கலாம். பட் அடிஷனலா இவங்க ஒரு ஐடியாக்கா இதையும் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம் காம்படிட்டர், அந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாமே. ஆடியன்சஸ் அது ஒரு முக்கியமான ஒரு இது. யார் உங்களோட ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணிக்கணும். ஆடியன்ஸ்ங்கிறது யாரு? Who is sorry இங்கே மார்க்கெட் யார் உங்களோட ப்ராடக்டை பை பண்றாங்களோ அல்லது அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறது தான் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதைத்தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ இதை இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம அதிகமாக போய் ஐசிபி அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியில பார்க்குறாங்க. ஐசிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் இனிமேல் வந்து ஒரு கம்பெனிலோ இன்டர்வியூலோ ஏதாவது இல்லை உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுறீங்கன்னா ஐசிபி அப்படிங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். ஸோ இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாக்டா அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல் இது பண்ணிக்கலாம். இப்போ ஜாப் சீக்கர் அப்படிங்கிறது நான் ஒரு கஸ்டமர் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் நான் சொன்னாலும் அந்த ஜாப் சீக்கரோட கேரக்டர் எப்படி இருக்கும், பிஹேவியர் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சதுன்னா அதுதான் எக்ஸாக்டா ஐசிபி. இப்போ ஐசிபி வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரே ஐசிபி எல்லாத்துக்குமே இருக்காது. இப்போ இங்கே நீங்கள் 4 பேர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இருக்கும், பையிங் பிஹேவியர் இருக்கும். ஒருத்தர் ஃபீஸ் பார்த்து சேர்ந்துருப்பீங்க, ஒருத்தர் சிலபஸ் பார்த்து, ஒருத்தங்க வந்து ட்ரைனர் பார்த்து சேர்ந்துருப்பீங்க. இது மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் காமனாக என்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதையே நம்ம சூஸ் பண்ணி போடுறது ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். The exact type of customer who is most likely to enroll in your course, get results, refer others, stay satisfied. ICP for your இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 21 to ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நேம் எப்படி வைக்கிறாங்கன்னா கெரியர் ஸ்விட்ச் கார்த்திக். அதாவது ஐசிபியில் வந்து வேலை தேடுறவங்க இருப்பாங்க, கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க, நாலேஜுக்காக வர்றவங்க இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புள் இப்படி எத்தனையோ இருக்கும். ஒவ்வொரு ஐசிபியாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி ஈஸியாக இருக்கும். ஸோ 21 to 27 கேரியர் ஸ்விட்ச் பண்ணுறவங்க இந்த ஏஜில் இருப்பாங்க. பிஎஸ்சி இதெல்லாம் முடிச்சிருப்பாங்க. லொக்கேஷன் எங்கெங்க I didn't get placed in college. I want IT job but don't know where to start. I need practical training. இவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, இவங்களோட கோல் என்ன, பையிங் பிஹேவியர், டாக் டு பேரண்ட்ஸ் பிஃபோர் ஜாயினிங், கம்பேர் 2-3 இன்ஸ்டியூட்ஸ், ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை பிளேஸ்மெண்ட் ரூல்ஸ், ரெவ்யூஸ், டெமோ கிளாஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் இதை மூலத்தான் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் பண்ணணும். Why this IC powerful to you? We teach digital. Instead of saying we teach it, we help non-IT students like Karthik get IT jobs in 3 to 6 months. Final year படிக்கிறவங்க அதுக்கு ஒரு ஐசிபி வச்சிருக்காங்க பாருங்க.
ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒன்று வச்சிருக்கு. இன்வெஸ்ட் மோர் மணி, லுக்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் ட்ராக் ஆர் வீக்கெண்ட் பேச்சஸ். மார்க்கெட்டிங்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? நாட் ஃப்ரம் ஐடி பேக்ரவுண்ட், லேர்ன் பைத்தான் அண்ட் கெட் பிளேஸ் இன் 3 months. வெப்சைட் காப்பி, வி மஸ்ட் ஆஃபர் மல்டிபிள் கோர்சஸ். அதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதுதான் ஐசிபி அப்படிங்கிறது. ஸோ ஏஜ், ஜெண்டர், லொகேஷன், இன்ட்ரெஸ்ட், பெயின் பாயிண்ட்ஸ், நீட்ஸ், பிஹேவியர். சார் அப்போ இதுக்கும் எஸ்டிபிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? கரெக்டுங்களா? எஸ்டிபியில் செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங் பார்த்தோம். ஐசிபி அண்ட் எஸ்டிபி டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி வரும். அது ஒரு ப்ராட் இதில் நேரோ டவுன் பண்ணுவோம். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் கஸ்டமர்? எஸ்டிபிங்கிறது என்ன? ஹவ் யூ ஃபைண்ட், சூஸ் அண்ட் மார்க்கெட் டு தெம். எங்கே இருப்பாங்க அப்படின்னு போகிறது. ஒன் பெர்ஃபெக்ட் கஸ்டமர் டைப். புரிஞ்சுக்கலாம் நான் என்ன சொல்லுவாங்க, இது சிங்கிள் ஒரு பிஹேவியர் பேஸ் பண்ணி வர்றது. எஸ்டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேருந்து பிஇ ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒவ்வொரு பிஇ ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்கிறது மறுபடியும் மாறும். அதுதான் ஐசிபி. ஸோ ப்ராட் செக்மெண்டேஷன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டார்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஐசிபின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் அந்த அவங்களோட பிஹேவியர், லைஃப் ஸ்டைல், அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஐசிபி, இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வர்றது. ஸோ அந்த நிறைய இண்டிவிஜுவல் சேர்ந்து ஒரு குரூப்பாக வர்றப்ப அதை ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஐடி பேங்கிங் ஃபார்ம்ஸ் இது செக்மெண்டேஷன், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜாப் யூ செலக்ட் ஜாப் சீக்கர்ஸ், இது பொசிஷனிங். ஸோ இதை நீங்களே கூகுள் பண்ணி இல்லை சாட்ஜிபியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து ஐசிபி இதுக்கும் வர்றது சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த எஸ்சிஓ போகிற டாபிக்ஸ் தான் நிறைய இருக்கு. நம்ம அது போய்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு காம்படிட்டிவ் அனாலிசிஸ் மட்டும் நீங்கள் ஒன்று பண்ணுங்க. டாஸ்கில் நான் அதை ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம மெட்டா ஆட் போகிறதுனால அது தேவைப்படும். காம்படிட்டிவ் அனாலிசிஸ் ஆன்லைன் 3 companies for any of our product or உங்களோட ப்ராடக்ட். நீங்கள் உங்களோட கம்பெனி வச்சு எதாவது மைண்டில் ஞாபகம் பண்ணீங்க, அதுக்கு பண்ணுங்க. ஸோ 3 காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும். 3 கம்பெனியை உங்களோட இதில் என்னென்னவெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சோஷியல் மீடியா எவ்வளோ இருக்குது, என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, லைக்ஸ் எவ்வளோ இருக்குது, வெப்சைட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, லோகோ எப்படி இருக்குது, எல்லாமே ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு பெரிய வேர்ட் டாக்குமெண்ட்ல எல்லாம் போட்டு வைங்க. இல்லை எப்படி ஃபார்மேட் பண்ணணுமோ நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, is that okay?